16 நாட்களா கிட்டத்தட்ட 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு, நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும்னு நம்முடைய உதயசூரிய சின்னத்திலையும் வெற்றி சின்னங்களையும் கூட்டணி சின்னங்களையும் வாக்கு கேட்டு இன்னைக்கு இந்த போடி நாயகர் வந்திருக்கிற இருக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். சரிங்களா? வெற்றி விரும்பியா கையை காட்டி சொல்ல எந்த சின்ன உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு போன முறை அண்ணனை 10,000 வாக்கு வித்தியாசத்துல நாம தான் அண்ணன் தோத்தோம். இந்த முறை அதற்கு சேர்த்து நாம அண்ணனை மினிமம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு இந்த முறை சட்டமன்றத்துக்கு எப்ப எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அது தேனி மாவட்டத்துக்கு போனா அது தனி கெத்து தான், தனி மகிழ்ச்சி, தனி பெருமை. கழகத்துறை எழுச்சியை பார்க்கும் போது இப்பவே தெரியுது கழகத்துடைய வெற்றி இந்த மாவட்டம் முழுக்க இறுதி செய்யப்பட்ட உறுதி செய்யப்பட்டவர். நான் உங்களை கேட்பதெல்லாம் இந்த மாவட்டத்திலே அதிகமாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இந்த போலியில அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிற செஞ்சு கொடுப்பீங்க. எனக்கும் தேனி மாவட்டத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு, தெரியுமா உங்களுக்கு? நான் எந்த மாவட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் பொது வாழ்க்கைக்கு வந்த உடனே 2019 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழுக்க போனேன். ஆனா அதுக்கு முன்பு 2018ஆம் ஆண்டு அப்புறம் இளைஞரணி செயலர் கூட கிடையாது. நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கிராம சபை கூட்டம் நடத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? அப்ப நம்ம எதிர்கட்சி தலைவர் ஞாபகம் இருக்கா? அப்போ நான் முதல்ல வந்தது இந்த தேனி மாவட்டத்துக்கு தான். என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டதே இந்த தேனி மாவட்டம் தான். அதனால தேனி மாவட்டத்தை நான் என்னைக்கே வாழ்நாள மறக்க மாட்டேன். நீங்களும் என்ன மறக்க மாட்டீங்கல்ல? தேனி மாவட்ட மக்கள் மற்ற மாவட்ட மக்கள் சொல்லுவாங்க, தேனி மாதிரி உழைக்கக்கூடிய மாவட்ட மக்கள் தான் இந்த தேனி மாவட்ட மக்கள். அதனாலதான் அந்த உரிமையோடு அந்த பெருமையோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தணுமா? தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சவர், இந்தியா முழுக்க தெரிஞ்சவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்கு கேட்க வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா நான் கருதுறேன். நீண்ட நெறிய அரசியல் அனுபவத்திற்கு சொந்தக்காரர், எளிய பின்புலத்திலிருந்து வந்து வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு அரசியல்ல பல உயரங்களை அவருடைய உழைப்பு மூலம் தொட்டவர். அவருடைய நம்பிக்கை மூலம், அவர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை மூலம் அவர் தொட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். எந்த நேரமும் சிரிச்ச முகத்தோடு எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பாடத்தை கத்து தரணும்னு இன்னைக்கு நம்முடைய கழகத்துல நம்முடைய தலைவரை ஏற்று நம்முடைய கழகத்திற்கு அவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு அதிமுகவை அமித்ஷா கிட்ட மொத்தமா வித்துட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலில் நம்ம ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். செஞ்சு கொடுப்போமா? நிச்சயம் நிச்சயம் நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சர் வரப்போறாரு. கரெக்டா? மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்க போறோம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். எவ்வளவு வாக்கு வித்தியாசம்னா எதிர்த்து போட்டியிடுற அதிமுக வேட்பாளருக்கு டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய வெற்றி இருக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? அதுல அதற்கு அதிகம் மறு சேர்க்கிற விதமா இந்த போடி தொகுதியில அண்ட் ஓபிஎஸ் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்பணும். 1 லட்சமா? 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயம் ஜெயிக்க வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. தேர்தல் நாள் 23, இன்னும் 1 வாரம் இருக்கு. உதயநிதி வந்தாரு, வாக்கு கேட்டாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு கலைஞ்சு போயிடக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 1 வாரம், அடுத்த 6 நாட்கள் 7 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய், ஒவ்வொரு தெருவா போய், ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு நம்முடைய திட்டங்களை சொல்லுங்க. என்னென்ன பண்ணிருக்கிறோம், அந்த 5 வருஷம் என்ன பண்ணோம், அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், என்னென்ன பண்ணுவோம். எல்லாத்த விட முக்கியம், மீண்டும் சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டக்கூடாது. அப்படி விட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க. பிரச்சாரத்தை அடுத்த 1 வாரம் நீங்க ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அந்த ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அந்த வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். இந்த போடி தொகுதியில அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாங்க. உங்களுடைய உறுப்பினராக, உங்க சட்டமன்றத்துடைய உறுப்பினராக உங்களுக்கு தேவை என்னென்ன தேவையோ அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இந்த தொகுதிக்கு நிச்சயம் செய்வார் அப்படின்ற வாக்குறுதியை கொடுக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.